திராவிட மாடல் ஆட்சிக்கு முன்னோடி ராமர் ஆட்சிதான் என்று கூறியதோடு ஈவே ராமசாமி, அண்ணாதுரை, கருணாநிதி, ஸ்டாலினுக்கு முன்னோடியாக ராமரை நாங்கள் பார்க்கிறோம் என்று தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பேசியிருந்த நிலையில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அதற்கு நேர்மாறாக அவதூறு பரப்பியுள்ளார். அரியலூரில் ராஜேந்திர சோழனின் பிறந்த நாளை அரசு விழாவாக கொண்டாடும் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் சிவசங்கர், ராமருக்கு 3000 ஆண்டு வரலாறு இருப்பதாக கூறுகிறார்கள். ஆனால் ராமருக்கு வரலாறே கிடையாது. ராஜேந்திர சோழன் ஆட்சி செய்ததற்கான கோவில்கள், கல்வெட்டுகள், செப்பேடுகள் ஆதாரமாக உள்ளன. ராஜேந்திர சோழனை கொண்டாடாவிட்டால் வரலாறு இல்லாதவர்களை நம் தலையில் கட்டிவிடுவார்கள் என்று பேசியது சர்ச்சையை கிளப்பியுள்ளது. இந்த மண்ணுக்கு பெருமை சேர்த்த ஒரு மகத்தான மன்னன், மாமன்னன் ராஜேந்திர சோழனை கொண்டாட வேண்டியது நம்முடைய கடமை. இப்படி நாம் கொண்டாடாவிட்டால் எதற்கும் தொடர்பில்லாதவற்றை கொண்டாட வேண்டியது நம் தலையில் கட்டப்படும். நீங்க பேசும்போது நம்முடைய அரியலூர் சட்டமன்ற உறுப்பினர் சின்னப்பா அவர்கள் சொன்னார்கள், ராமருக்கு பிரதமர் கோயில் எடுத்திருக்கிறார், 3000 ஆண்டுகளுக்கு முந்தைய வரலாறு என்றார். அது உண்மை அல்ல, வரலாறே கிடையாது. நமக்கு ராஜேந்திர சோழன் வாழ்ந்ததற்கு சோழன் கட்டிய கோயில் இருக்கிறது, வெட்டிய குளம் இருக்கிறது, செப்பேடுகள் இருக்கிறது, சிற்பங்கள் இருக்கிறது. நாம் அதை வைத்து ஆதாரபூர்வமாக இதை கொண்டாடுகின்றோம். ஆனால் ராமன் இருந்ததற்கு வரலாறும் கிடையாது, ஆதாரமும் கிடையாது. அவர்களே அவதாரம் என்பார்கள். ஒரு அவதாரம் என்றால் பிறக்க முடியாது, அது கடவுள் என்று நாம் கொண்டாடுவது. கடவுளாக பிறந்துவிட்டால் அவதாரமாக இருக்க முடியாது. எனவே நம்மை மயக்கி நம்முடைய வரலாற்றை மறைத்து வேறொரு வரலாற்றை உயர்த்தி காட்டுவதற்கான ஒரு வாய்ப்பாகத்தான் அதையெல்லாம் செய்கிறார்கள். கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 326 பேர் உயிரிழந்துள்ளனர். ஏராளமானோர் காயமடைந்துள்ளனர். அங்கு மீட்பு பணிகள் துரிதகதியில் நடந்து வருகிறது. இந்நிலையில் இச்சம்பவத்தை கையில் எடுத்துள்ள தேசிய பசுமை தீர்ப்பாயம் வயநாடு நிலச்சரிவு தொடர்பாக விரிவான அறிக்கையை தாக்கல் செய்யும்படி கேரள அரசுக்கு உத்தரவிட்டதுடன் இச்சம்பவத்தை ஒரு பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என தமிழக அரசுக்கு அறிவுரை வழங்கியுள்ளது. தமிழகத்தில் எடுக்கப்பட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்யும்படியும் தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் தடையை மீறி அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்து குட்கா பொருட்கள் விற்பனை செய்ததாக சிபிஐ வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கில் மாதவராவ், உமாசங்கர் குப்தா உள்ளிட்ட 6 பேர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த வழக்கை விசாரிக்கும் சென்னை சிறப்பு நீதிமன்ற நீதிபதி சஞ்சய் பாபா, சி. விஜயபாஸ்கர், பி. வி. ரமணா, முன்னாள் டிஜிபி டி.கே. ராஜேந்திரன், முன்னாள் கமிஷனர் ஜார்ஜ் மற்றும் மத்திய மாநில அரசு அதிகாரிகள் உட்பட 27 பேர் செப்டம்பர் 9ஆம் தேதி ஆஜராக உத்தரவிட்டார். டில்லி ராஜேந்திர நகர் ராவ் IAS பயிற்சி மைய கட்டட அடித்தளத்தில் வெள்ளம் புகுந்ததில் 3 மாணவர்கள் பலியாகினர். இது தொடர்பாக டில்லி ஹைகோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள், வெள்ள நீர் தடுப்பு, மழைநீர் வடிகால் பணியில் அரசு ஊழியர்கள் ஊழல் செய்திருக்கலாம், சரியான நேரத்தில் முழுமையான விசாரணை நடைபெறுவதை உறுதி செய்ய வேண்டும், ஊழல் நடந்திருக்கலாம் என்ற சந்தேகம் இருப்பதால் விசாரணையை சிபிஐக்கு மாற்ற வேண்டும், இதனை மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம் மேற்பார்வை செய்ய வேண்டும் என உத்தரவிட்டனர். வயநாடு நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் கூறிய பிறகு நாடாளுமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். பின்பு செய்தியாளர்களை சந்தித்த அவர், பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவ காங்கிரஸ் தயாராக உள்ளது. 100க்கும் மேற்பட்ட வீடுகள் கட்சி சார்பில் கட்டித் தருவோம். இதுபோன்ற துயரமான சம்பவத்தை கேரளா பார்த்ததில்லை. இந்த விவகாரத்தை மத்திய அரசு மற்றும் மாநில அரசிடம் எழுப்புவோம். இந்த மோசமான பேரிடரை வித்தியாசமான முறையில் கையாள வேண்டும். பாதிக்கப்பட்ட மக்களை அதே பகுதியில் குடியேற வேண்டும் என வலியுறுத்தக்கூடாது. அவர்கள் எங்கு விரும்புகிறார்களோ அங்கு குடியேற அனுமதிக்க வேண்டும். அவர்களுக்கு தேவையானவற்றை மாநில அரசு செய்து கொடுக்க வேண்டும் என்று கூறினார். நீட் தேர்வு முறைகேட்டை தொடர்ந்து அமைக்கப்பட்ட சீரமைப்பு குழு தனது பரிந்துரையை வரும் செப்டம்பர் 30க்குள் தாக்கல் செய்ய வேண்டும் என சுப்ரீம் கோர்ட் கெடு விதித்துள்ளது. நீட் தேர்வு குறித்து பல மோசடிகள் நடந்ததாக புகார்கள் மற்றும் 40க்கும் மேற்பட்ட மனுக்கள் சுப்ரீம் கோர்ட்டில் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டி.ஒய். சந்திரசூட் தலைமையிலான பெஞ்ச் விசாரித்தது. நேற்றைய விசாரணைக்கு பிறகு நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவில் நீட் தேர்வை ரத்து செய்யும் எண்ணம் கோர்ட்டுக்கு இல்லை. அதே நேரத்தில் இஸ்ரோ முன்னாள் சேர்மன் ராதாகிருஷ்ணன் தலைமையில் தேர்வு சீரமைப்பு தொடர்பாக அமைக்கப்பட்டிருக்கும் குழு தனது பரிந்துரை அறிக்கையை வரும் செப்டம்பர் 30க்குள் தாக்கல் செய்ய வேண்டும். தேர்வு முறைகளை வலுப்படுத்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய வழிமுறைகளை உருவாக்க வேண்டும். இவ்வாறு நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர்.
கடந்த 10 ஆண்டுகளாக பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக ஆட்சியில் டிஜிட்டல் மயமாக்கலுக்கு முக்கிய கவனம் செலுத்தப்படுகிறது. 2016 ரூபாய் 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் அதிகரித்தன. கோடிக்கணக்கான கிராமப்புற மக்களுக்கு அரசு சார்பில் வங்கி கணக்குகள் துவங்கப்பட்டன. வங்கி கணக்குகள் ஆதாருடன் இணைக்கப்பட்டன. பல்வேறு அரசு திட்டங்களுக்கு அவர்களின் வங்கியில் நேரடியாக பணம் செலுத்தப்படுகிறது. இந்நிலையில் ஐநா பொது சபையில் அதன் தலைவர் டெனிஸ் பிரான்சிஸ் பேசுகையில், இந்தியாவில் உள்ள கிராமப்புற விவசாயிகள் வங்கியில் கணக்குகளை துவங்காமல் எந்த தொடர்பும் இல்லாமல் இருந்து வந்தனர். தற்போது தங்களது அனைத்து வணிகங்களையும் ஸ்மார்ட் போனை பயன்படுத்தி ஆன்லைனில் செய்கின்றனர். வாடிக்கையாளர்களிடம் இருந்து தங்களது பணத்தை ஆன்லைன் மூலம் பெறுகின்றனர். இந்தியாவில் டிஜிட்டல் சேவையை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. கிராமங்களுக்கும் வங்கி சேவைகளை விரிவுபடுத்துவதில் கவனம் செலுத்தப்படுவது பாராட்டுக்குரியது. ஸ்மார்ட் போன் உதவியால் கடந்த 5 முதல் 6 ஆண்டுகளில் 80 கோடி இந்தியர்கள் வறுமையில் இருந்து மீட்கப்பட்டுள்ளனர். ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு தொழில்நுட்பங்கள் அடிப்படை தேவையாக இருக்கிறது என்றார். கூடுதல் செலவினங்களை தவிர்ப்பதற்காக 18,000 ஊழியர்களை பணி நீக்கம் செய்வதாக இன்டெல் நிறுவனம் அறிவித்துள்ளது. சிப் தயாரிப்பில் முன்னணியில் உள்ளது அமெரிக்காவை சேர்ந்த இன்டெல் நிறுவனம். ஜூன் மாத காலாண்டில் அந்த நிறுவனம் $1.6 பில்லியன் அமெரிக்க டாலர் இழப்பை சந்தித்தது. இதனை அடுத்து நடப்பாண்டு $10 பில்லியன் மதிப்பு செலவை குறைக்கும் திட்டத்தை கையில் எடுத்துள்ளது. தனது செயல்பாட்டை நெறிப்படுத்தும் வகையில் 15% அதிகமானோரை பணி நீக்கம் செய்ய போவதாக அறிவித்துள்ளது. கடந்த ஆண்டு இறுதியில் 1,24,800 பேர் தங்களது நிறுவனத்தில் பணியாற்றுவதாக அந்த நிறுவனம் தெரிவித்திருந்தது. தற்போது இன்டெல் எடுத்த முடிவால் 18,000 பேர் பணி நீக்கம் செய்யப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்க மக்களின் கருத்துக்களை வடிவமைக்கும் நோக்கில் ரஷ்யா செயல்படுவதாக அமெரிக்க உளவுத்துறை அதிகாரிகள் குற்றம் சாட்டிய நிலையில் இது பற்றி ரஷ்யாவின் கிரெம்ளின் அரண்மனையின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் கூறும்போது, இது முற்றிலும் அபத்தம், கேட்பதற்கே நகைச்சுவையாக உள்ளது. இந்த குற்றச்சாட்டுகளை நாங்கள் முற்றிலும் மறுக்கிறோம் என கூறியுள்ளார். ரஷ்யாவை ஓர் எதிரியாக காட்ட அமெரிக்க உளவு பிரிவு அதிகாரிகள் முயற்சித்துள்ளனர். அமெரிக்க தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் இது போன்ற நிறைய அறிக்கைகள் வெளிவரும். ஏனெனில் குடியரசு மற்றும் ஜனநாயக கட்சியினர் என இருவரும் அரசியல் போராட்டத்தில், அதுவும் தேர்தல் பிரச்சாரத்தின் போது சுயநலத்திற்காக தனிப்பட்ட முறையில் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய முக்கிய காரணிகளாக ரஷ்யாவும் அதன் தலைமையும் உள்ளனர் என்றும் பெஸ்கோவ் கூறியுள்ளார். பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் துப்பாக்கி சுடுதலில் 2 வெண்கலம் வென்ற இந்திய வீராங்கனை மனு பாகர் 25 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளார். நேற்று தகுதி சுற்றில் மனு பாகர் 2வது இடம் பிடித்து நாளை மதியம் நடக்கும் இறுதிப் போட்டிக்கு முன்னேறினார். இதனை அடுத்து இவர் இந்தியாவுக்கு 3வது பதக்கம் பெற்று தருவாரா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. மனு பாகர் தனிநபர் பிரிவில் முதல் வெண்கலம் வென்றார். பிறகு கலப்பு இரட்டையர் பிரிவில் சரப்ஜோத் சிங்குடன் இணைந்து 2வது வெண்கல பதக்கத்தை கைப்பற்றினார். இதையடுத்து நாடு சுதந்திரம் பெற்ற பிறகு ஒரே ஒலிம்பிக்கில் 2 பதக்கம் வென்ற முதல் இந்தியரானார்.